லோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் திருத்தலத்துக்கு வருகின்ற எல்லாரும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அந்த வேதனைகளினுடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே திருத்துதர் பணியில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்று மீண்டும் மீண்டும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வாசியுங்கள், வாசித்த அதன்படி நடங்கள் பாருங்கள். பவுலடியார் சொன்னார், எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சியாயிருப்பதற்கு ரகசியத்தை தொடர்ந்து சொல்லுகிறார் போல இருக்கிறது. இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இதுதான் மகிழ்ச்சியாயிருப்பதன் ரகசியம். திருத்தந்தை சொன்னார், இன்றைக்கு மிக முக்கியமான வியாதி என்ன தெரியுமா? ஹேவிங் ஃபியூனரல் ஃபேஸ். எழவு வீட்டு மூஞ்சி மாதிரி எல்லாரும் வச்சிருக்கிறது. சாவு வீடு மாதிரி உன் முகத்தை வைத்திருப்பது. வைத்திருக்காது. ஆண்டவர் இருக்கிறார், எனவே மகிழ்ச்சியாயிரு. இன்றைக்கு நம்முடைய தாயினுடைய பிறப்பில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாயிருப்போம். ஆண்டவரே, என்னை அருளால் நிறைத்திருக்கிறீரே, நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், மற்றவர்களை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பேன்.